அனைவருக்கும் லானி இன்ஃபோடெக்கின் அன்பு வணக்கம். லானி இன்ஃபோடெக் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கின்ற தரப்போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ மிஷினுக்கு போய் மாவு அரைக்க அலையாம 15 நிமிஷத்தில் வீட்டிலேயே இன்ஸ்டண்டா ஈஸியா கருக்கு முறுக்குன்னு கைமணமிக்க என்றும் நினைவில் நிற்கும் முறுக்கு செய்கிறத பற்றி தான். வேலைக்கு போகிறவங்க, பலகாரமே செஞ்சு பழகாதவங்க, அச்சச்சோ அளவு தப்பாக போச்சேன்னு ஆதங்கப்படுறவங்க கவலையே வேண்டாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸு மற்றும் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, அட ஆமாம் நெசமாவே ஹெல்த்தி, டேஸ்டி, கிறிஸ்பி, மறக்க முடியாத முறுக்குன்னு. வாங்க எப்படி சுலபமாக சட்டுன்னு முறுக்கு, மதுரை முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இட்லிக்கு அரிசி அரைப்பீங்க இல்லையா, அப்போ கூட 2 டம்ளர் அல்லது காப்படி அளவு போல் கூட அரிசி போட்டு கிரைண்டரில் அரைச்சி ஒரு சில்வர் பாக்ஸில் வைத்து நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போ, எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அந்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க. 1/4 மணி நேரத்தில் முறுக்கு ரெடி. அது எப்படி முடியும் அப்படின்னு பெரிய கேள்வியா? இப்படி தாங்க. மாவு பிசைய 5 நிமிஷம், முறுக்கு சுட்டு எடுக்க 5 நிமிஷம், ஸ்டோர் பண்ண 5 நிமிஷம், பிறகு என்ன சர்வ் பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே அப்பப்போ ஏன் கடைசிலையும் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மாவு தான் இது. இன்னும் லைட்டு கூலாக தாங்க இருக்குது. நல்லா பாருங்கள், ஒயிட்டாக கட்டியாக தெரியுதா? ஓகே, இப்போ அதில் 4 அல்லது 5 குழிக்கரண்டி பொரிகடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. எஸ், பொட்டுக்கடலை பொடி போடுங்க. அதாவது 1 டம்ளர் பொரிகடலையை மிக்சியில் நைஸாக திப்பி இல்லாமல் திரிச்சா பொட்டுக்கடலை பவுடர் ரெடி. பின் தேவைக்கு ஏற்ப உப்பு, சிறிது ஓமப்பொடி பண்ணினதுங்க. அப்புறம் 4 அல்லது 5 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸுங்க என்னென்னா, ஓமத்தை சின்ன ஜாரில் போட்டு பொடி செய்யும்போது சிறிது சீனி, வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவாங்க, அதை 1/2 ஸ்பூன் போட்டு திரிச்சா நல்லா நைஸாக வரும். சரி, இப்போ ஓமப்பொடி போட்டாச்சு இல்லையா, வெண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு உங்கள் இஷ்டப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். மாவு ரொம்ப லூஸாக கொழன்னு இருந்தால் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலாம். இதில் அரிசி மாவு, பொரிகடலை மாவு ரேஷியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாவு பதந்தாங்க முக்கியம். எது கூட குறைய இருந்தாலும் ருசி அபாரமாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. மாவு வெண்ணெய் பதத்துக்கு வரணுங்க. மாவை இப்படி கொழுக்கட்டை பிடிப்பது போல் ஓவல் ஷேப் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டா நமக்கு டக்குன்னு முறுக்கு பிழிய ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ப்ராசஸ், முறுக்கு சுட்டு எடுக்கிற விதத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு முதல்ல வாணலியில் எண்ணெய் ஊற்றுங்க. கடலை எண்ணெய், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்குங்க. பிறகு சிறிதளவு புளி போடுங்க. எண்ணெய் காய்ந்தவுடன் புளி நல்லா பொரிஞ்சு மேலே வரும். இதுதான் எண்ணெய் காய்ந்ததற்கு அடையாளம். பிறகு புளியை எடுத்து விடலாம். எண்ணெய் காயாமல் முறுக்கு பிழியக்கூடாதுங்க. இப்போ முறுக்கு மாவை முறுக்கு அச்சில், முறுக்கு குழாயில் டைரெக்டாக அப்படியேவும் புளியலாம். நுர லேசாக அடங்கியவுடன் திருப்பி விட்டு 30 வினாடி கழித்து எடுக்க வேண்டியதுதான். இது ஒரு டைப்புங்க. 2வது விதம் என்னன்னா, கண்கரண்டி
அல்லது இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் பெரிய சைஸில் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடலாம். இந்த விதத்தில் பெருசாக முறுக்கை எண்ணெயில் போடும் பொழுது நடுவில் ஒரு அரை வினாடி ஒரு சின்ன அழுத்தம் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. எதுக்குன்னு கடைசியில் சொல்கிறேன். மூன்றாவது மெத்தடில் பெருசாக அல்லது சின்ன சைஸ்லையும் முறுக்கு சுடலாம். ஈஸி வேதாங்க. இப்படி முறுக்கு பிழிந்து சுட்டா 15 நிமிஷத்துலேயே முறுக்கு ரெடி. அப்புறம் என்ன, சர்வ் பண்ணி அசத்துங்க. இதில் இன்னொரு விஷயங்க, ரோஸ்டட் கிராம், அதாங்க வறுத்த பொட்டுக்கடலை கடலை பொடியில் நிறைய அயன் இரும்பு சத்து இருக்குது. அது மட்டுமல்ல கலோரியும் ரொம்ப குறைவு. இட்லி அரிசி, அதாங்க புழுங்கல் அரிசியில் முறுக்கு செய்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டுங்க, நம்மளுக்கு ஒவ்வாமல் இருக்காது. ஓமம் சேர்ப்பதுனால ஈஸியாக செரிமானம் ஆகும். வயிறு பொறுமல், நிறைய முறுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் இருக்காது. இந்த மதுரை முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. இத்தனை சத்துள்ள மதுரை முறுக்கை மதுரை மணத்தோட சர்வ் பண்ணி மறக்க முடியாததாக மாற்றலாம். எப்படி? இப்படி தாங்க. நான் பெரிய முறுக்கா சுடும்போது ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுக்க சொன்னேன்ல, அந்த முறுக்கு ஒரு கூடை ஷேப்புக்கு வருங்க. அதில் நீங்கள் செஞ்ச ஸ்வீட் ஏதாவது, ரவா லாடு, தேங்காய் பர்பி, மைசூர் பாகு, அதுபோல் ஏதாவது ஒன்றை நடுவில் வச்சு குழந்தைங்களுக்கு, வயதானவங்களுக்கு, கெஸ்ட்டுக்கு கொடுத்தா ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளி இல்லை, தினம் கொண்டாட்டம் தான் போங்க. பாருங்க, நிறைவான குவாலிட்டி, நிறைய குவான்டிட்டி. இந்த 2023 தீபாவளியை இந்த வீடியோவில் எங்கள் கிச்சனில் இருந்து உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். லானி இன்ஃபோடெக்கை முதலாக பார்ப்பவர்கள் மற்றும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் லானி இன்ஃபோடெக்கின் அட்வான்ஸ் ஹெல்தி ஹாப்பி சேஃப்டி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மதுரை முறுக்குடன். நன்றி, வணக்கம்.